ஓம் நற்பவி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. என்னை வழிநடத்துகின்ற இறை சக்திக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் கோடான கோடி நன்றிகள். நம்ம எல்லோருமே ஒரு காந்தம். நம்ம என்ன ஈர்க்கணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் நல்லதை ஈர்க்க போகிறீங்களா, இல்லை தேவையில்லாததை ஈர்க்க போகிறீங்களா? நம்ம என்ன ஆகணுங்கிறத நம்மளோட எண்ணங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம தெரியாமல் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, நம்ம நடக்காததை நினச்சி மனசுக்குள்ளே குழம்பிட்டே இருக்கிறது தான் காரணம். அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் காரணம். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்கு சில குழப்பங்கள், தடுமாற்றம் வரதான் செய்யும். ஏன்னா எனக்கு இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும்போது தெரியாமல் நம்ம தேவையில்லாததை நம்ம தான் எடுத்துருக்கோம். பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க தயாராக தான் இருந்திருக்கு. அது ரெடியாக இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு அது காத்துட்ருக்கு. நீ வா, நான் உனக்கு வேணுங்கிறத தரேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம தான் அதை போய் தேர்ந்தெடுத்துக்கிறதுல தப்பு பண்ணுறோம். ஒரு கடையில் திங்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம தானே போய் வாங்குவோம். நமக்கு தேவையானதை இப்போ டாய்ஸ் வேணும்னா நம்ம டாய்ஸ் வாங்குவோம், ட்ரெஸ்ஸு வேணும்னா ட்ரெஸ்ஸு வாங்குவோம். நம்ம டிசைட் பண்ணுறது அது பொருளை கடையில் எல்லாமே இருக்கும். டிசைட் பண்ணுறது நம்ம தானே. பிரபஞ்சமும் அது மாதிரி தான். பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாமே இருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி, வருத்தம் எல்லாமே இருக்குது. நம்ம போய் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது. நம்ம அங்கே தான் தப்பு பண்ணிடுறோம். நம்ம எதை ஈர்க்கிறோமோ அதை தான் பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்து நான் இதை தான் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஆனால் நமக்குள்ளே டவுட், இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அதை படிப்போமா, இதை படிப்போம் நினச்சிருந்தா நம்ம எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை குழப்பமாக தான் போயிருக்கும். நம்ம மேரேஜ் லைஃப்லேயும் சரி, எனக்கு இப்படி கணவர் கிடைக்கணும், இப்படி குழந்தைங்க பிறக்கணும், எனக்கு இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் நமக்கு அமையும். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு அமையும். பெரியவங்க சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்ல, பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல நிகழ்வுகளை கேளுங்க, அற்புதத்தை கேளுங்க, அதிசயத்தை கேளுங்க, செல்வத்தை கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க. அதை மட்டும் கேளுங்க. வேறு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் மனசில் வச்சுக்காதீங்க. பீனிங் ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். குழப்பங்கள் வரும், தேவையில்லாத நினைவுகள் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட மைண்டை வேறு விதமாக டைவெர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை நீங்கள் டைவெர்ட் பண்ணுங்கள். நிறைய கிராட்டிடியூட் சொல்லுங்கள். கிடைக்காததை நினச்சி பற்றி புலம்பாதீங்க. இது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வரவே கூடாது. இது எனக்கு நடந்திருக்கே, இது சந்தோஷமான விஷயமே. இத்தனை காலமும் நம்ம பிறந்ததுலேருந்து சந்தோஷங்கிறத அனுபவிக்காமையாக இருந்திருப்போம். கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்ல நிகழ்வுகளும் நடந்திருக்கும். கண்டிப்பாக அந்த நிகழ்வுகளை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். முடிஞ்ச வரை எழுதுங்க. உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை எழுதிட்டு அதை திருப்பி ரீட் பண்ணுங்கள். உங்களோட மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இயற்கையை ரசிங்க. செடி கொடிகள்கிட்ட பேசுங்க. கோயிலுக்கு போங்க. தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஓம் நற்பவி.